அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டங்கள், அதாவது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் வேலூரிலே அதிகமாக நடக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகள் அனைத்தையும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், பழைய கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் எதிரிலே, இதனால் போக்குவரத்துக்கு அலுவலகம் செல்வோரோ ஆஸ்பத்திரிக்கு செல்வோரோ வியாபாரிகளோ மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தில் பார்கெயின், அதாவது அந்த பெருமாள் கோயில் எதிரிலே ஒரு பாரிகேட் அமைத்து அவர்களை கோட்டை பின்பக்கமாக சுற்றி செல்லுங்கள் என்று. இது விபத்து ஏற்பட்டாலோ, சாலை பராமரிப்பு ஏற்பட்டாலோ, அல்லது பெரிய ஒரு மீட்டிங் ஏற்பட்டாலோ சாலை முன்னறிவிப்புகள் செய்யலாம். ஆனால் திடீரென்று அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தும்பொழுது தனிப்பட்ட முறையில் நான் அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் கடமையை செய்கிறார்கள், அதிகாரிகள் ஆணையிடும் போது தவறாக நான் சொல்லவில்லை, அந்த பாரிகேடை நீக்கி ஐயா நீங்கள் போங்கள் என்று அவர்கள் 2 வீலர் 4 வீலர் கார்கள் அனைத்தையும் அனுப்பி அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகையோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற இதர கட்சிகள் இருந்தாலும் சரி, அவர்களிடம் சென்று ஐயா உங்கள் போராட்டங்களை நடத்துங்கள், தயவு செய்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் எம்எல்ஏ அலுவலகம் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய காலி இடங்களிலே நீங்கள் அமருங்கள், நெல்லுங்கள், ஆனால் போக்குவரத்தை இடையூறு செய்யுங்கள் என்று நான் இறங்கி செய்தால் சட்டம் என் மேல் நடவடிக்கை எடுக்குமா? இது என்ன சட்டம் எடுக்கும்? பொதுமக்களுக்கு இடையூறு அல்ல அரசியல்வாதிற்கு இடையூறு அல்லது காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார் என்ற சட்டத்தின் பிரிவில் நான் கைது செய்யப்படலாமா என்பதுதான் எனது கேள்வி. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த பக்கம் செல்லும்பொழுது போராட்டங்கள், சாலை மறியல், காவல்துறை சுட்டு வராட்டு. இப்படி இந்த கோட்டை பின்புறமாக கருணாநிதி ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கம் சார்பாக சென்று கோட்டையை சுற்றி பைபாஸ் ரோடுக்காக சென்று வர வேண்டும் என்பது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நான் காவல்துறையிடம் விளக்கம் கேட்க விரும்புகிறேன். எனவே இது குறித்து மாவட்ட நிர்வாகமே எனக்கு பதிலளித்தால் போதும். நான் டிஜிபியோ அல்லது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பிரிவையோ அல்லது காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு முதல்வரிடமும் கேட்கவில்லை. வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன். இதற்கு எனக்கு விடை தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.